Students, welcome to Professor Hamid Vlogs again. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹாலோ ஷாஃப்டினுடைய இன்னொரு ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க. இந்த ஹாலோ ஷாஃப்ட் ஒரு ஹாலோ ஷாஃப்ட் கொடுத்துருக்குறாங்க. அதனுடைய இன்டர்னல் டயமீட்டர் பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் எக்ஸ்டர்னல் டயமீட்டர் ஒன்றும் கிடையாது, அதை பர்சன்டேஜில் கொடுத்துருக்குறாங்க. போன ப்ராப்ளத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்மால் டி இஸ் 0.75 டைம்ஸ் த அவுட்டர் டயமீட்டர்னு கொடுத்துருந்தாங்க, அதாவது எக்ஸ்டர்னல் டயமீட்டர்னு கொடுத்துருந்தாங்க. இந்த ப்ராப்ளத்தில் ஒன்றும் இல்லை, internal diameter the inner diameter அது வந்து 50% of external diameter 50% of external diameter 0.5 times the 0.5 times the external diameter அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இது 75% the external diameter னு கொடுக்கறாம 0.7 times the external diameter னு கொடுத்திருந்தாங்க. இதுல 50% of external diameter னு கொடுத்திருக்காங்க. வார்த்தைகள்ல விளையாடுவாங்களே தவிர மத்தபடி கண்டென்ட் எல்லாமே சேம் தான். So the transmits 600 kilowatt பவர் கொடுத்துட்டாங்க, RPM 150 RPM கொடுத்துட்டாங்க. So determine the external diameter of the shaft உடைய external diameter கேட்குறாங்க. If the shear stress not to exceed 65 Newton per mm square, shear stress கொடுத்துட்டாங்க 65 Newton per mm square கொடுத்துட்டாங்க. And the twist in a length, angle of twist பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் கொடுத்துருக்குறாங்க. அப்போ லென்த் வந்து 3 மீட்டர் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி should not exceed 1.4 degrees. So theta வந்து 1.4 degrees கொடுத்துருக்குறாங்க. So the maximum torque 1.2 times the mean torque கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் டார்க் பார்த்தீங்கன்னா 1.2 times the mean torque கொடுத்துருக்குறாங்க. அண்ட் த மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி பார்த்தீங்கன்னா 1 × 10⁵ Newton per mm square கொடுத்துருக்குறாங்க. ஸோ let me get into this problem. பார்த்தீங்கன்னா ஜியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. மேக்ஸிமம் டார்க் பார்த்தீங்கன்னா 1.2 times the mean torque. அதாவது இது வரைக்கும் டார்க்கை நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க, மேக்ஸிமம் டார்க்குன்னு கொடுக்குறாங்க. ஒன்றுமே பயப்பட தேவையில்லை. மேக்ஸிமம் டார்க்குங்கிறது 1.2 times the mean torque. நார்மலாக கண்டுபிடிக்கிற மீன் டார்க்கை விட 1.2 டைம்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த இதில் என்ன சேஞ்ச் ஆகிருக்குங்கிறது இந்த ப்ராப்ளம் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிருவீங்க. மற்றபடி நீங்கள் வந்து இப்போ இதுக்கு முன்னாடி ப்ராப்ளம் சால்வ் பண்ணதில் வெறும் ஒரு டார்க்கை மட்டும் நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டார்க்கை வச்சே அதில் அந்த ப்ராப்ளத்தில் பயன்படுத்தியிருப்பீங்க. இந்த ப்ராப்ளத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க இல்லையா, போன ப்ராப்ளத்துலலாம் டார்க்கு, அதை 1.2ஆல் மல்டிப்ளை பண்ணி வர்ற டார்க்கை தான் ஃபைனலாக யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படிங்கிறத நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஸோ லெட் மீ கெட் இன்டு த ப்ராப்ளம். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்னல் டயமீட்டர் பார்த்தீங்கன்னா 0.5 டைம்ஸ் த எக்ஸ்டர்னல் டயமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்மால் லெட்டர் டி இஸ் ஈக்குவல் டு 0.5 டைம்ஸ் த எக்ஸ்டர்னல் டயமீட்டர் கொடுத்துட்டோம், பவர் கொடுத்துட்டோம், ஆர்பிஎம் கொடுத்துட்டோம், ஷியர் ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டோம், லென்த் கொடுத்துட்டோம். 3 மீட்டர் 3000 mmக்கு மாற்றிடணும். உங்களுக்கு தெரியும் தீட்டா 1.4 கொடுத்துருக்காங்க. கண்ணை முடிட்டு π/180ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஃபைனலாக வர்றது ரேடியனில் வரும். சரிங்களா? அப்புறம் டார்க் மேக்ஸிமம் டார்க் வந்து 1.2 டைம்ஸ் த மீன் டார்க் கொடுத்துட்டாங்க. சி இஸ் ஈக்குவல் டு 1 × 10⁵ Newton per mm square. சிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி இது சி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பி இஸ் ஈக்குவல் டு 2π/nt/60 வழக்கம் போல் நம்ம யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு தெரியும் பி வேல்யூ கொடுத்துட்டாங்க, 2 தெரியும், பை தெரியும், அதுக்கப்புறம் என்னங்கிறது 150 கொடுத்துட்டாங்க, /60. இதில் ஒரு டி கிடைக்கும். நம்ம ஏற்கனவே உள்ள ப்ராப்ளத்தில் என்ன பண்ணுவோம், இந்த டீயை கால்குலேட் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த ப்ராப்ளத்துலேயே அதே டீயை தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கால்குலேட் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக ரியலாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு பேர் டி மீன். இதுக்கு பேர் என்னது, டி மீன். நீங்கள் கால்குலேட் பண்ணி வரக்கூடிய டார்க் வந்து டி மீன். போன ப்ராப்ளத்துலேயே அதே தான், இந்த ப்ராப்ளத்துலேயே அதே தான். இதில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கிறதுனால டி மீன் யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் அதுலேயும் டி மீன் யூஸ் பண்ணால் தப்பு கிடையாது. சரிங்களா? ஸோ டி மீன் இஸ் ஈக்குவல் டு 38.19 kN மீட்டர். சரிங்களா? இப்போ 38.19 kN மீட்டர் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. போன ப்ராப்ளத்தில் என்ன அப்படின்னா எதுவுமே கொடுக்கல. டார்க் இஸ் ஈக்குவல் டு 1.2 டைம்ஸ் மேக்ஸிமம் டார்க் இஸ் ஈக்குவல் டு 1.2 டைம்ஸ் த மீன் டார்க்னு இந்த ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க. போன ப்ராப்ளத்தில் இந்த மாதிரி எந்த ஸ்டேட்மெண்ட்டும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா போன ப்ராப்ளத்தில் எப்படி யூஸ் பண்ணணும்னா டி மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி மீன் அர்த்தம். டி மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி மீன் அர்த்தம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், கிடைக்கக்கூடிய டார்க்கு தான் நமக்கு என்னது மேக்ஸிமம் டார்க்குன்னு சொல்லி ப்ராப்ளத்தை கண்டினியூ பண்ணுவோம். இந்த ப்ராப்ளத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் கிடைக்கக்கூடிய டி மீனை
கிடைக்கக்கூடிய டார்க்கை 1.2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி வர்றது தான் உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா Tmax. மல்டிப்ளை பண்ணி வர்றது தான் என்னன்னு கேட்டிங்கன்னா Tmax. ஸோ Tmax is equal to 1.2 into T mean calculate பண்ணியிருக்கீங்களா? இதுலேருந்து வரக்கூடியது T mean இருக்கா? அந்த T mean 38.19 into 10 to the power of 6 into 1.2 கொடுத்துருக்குறாங்க. இந்த பாருங்க 1.2 times the T mean கொடுத்துருக்காங்க. ஸோ T mean நீங்கள் கால்குலேட் பண்ணியிருக்கீங்க. அந்த கால்குலேட் பண்ண T mean தூக்கி போட்டு அதோட சேர்த்து 1.2 times கொடுத்ததுனால into 1.2ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஃபைனலாக உங்களுக்கு வர்றது தான் என்னன்னு கேட்டிங்கன்னா Tmax. ஃபைனலாக உங்களுக்கு வர்றது என்னது Tmax. ஸோ இதில் டார்க் கண்டுபிடிக்கிறது ஒரு சின்ன சேலஞ்ச். ஸோ டார்க் வரைக்கும் கால்குலேட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ Tmax முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அடுத்த பார்ட்டில் பார்ப்போம்.